6வது ஸ்டெப்பு பே யுவர் ப்ரோக்கர்ஸ் வெல். ரிச் டேட் எப்போவுமே ஆத்தருக்கு சொல்லி கொடுத்துருக்காராமா, நம்மளோட ப்ரோக்கர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நிறைய பே பண்ணணும், நல்லா பே பண்ணணும், நல்ல பே கொடுக்கணும் அப்படி சொல்லியிருக்காராம். ஆத்தரும் ரொம்ப பெரிய பெரிய ஆடிட்டர்ஸ், அக்கௌண்டன்ட்ஸ், ஸ்டாக்ஹோல்டர்ஸ், ரியல் எஸ்டேட் ப்ரோக்கர்ஸ்லாம் வச்சுருக்காரு. ஏன்னா அவங்க எல்லாருமே ப்ரொஃபஷ்னல்ஸ், அவங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியும். இப்போ இருக்க காலகட்டத்தில் இன்ஃபர்மேஷன் ப்ரைஸ்லெஸ்ஸான ஒரு விஷயம். நாம் எவ்வளோ ப்ரொஃபஷ்னலான ப்ரோக்கர்ஸை ரெக்ரூட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு லாபம். ஒரு நல்ல புரோக்கர் நம்மளுக்கு டைமை சேவ் பண்ணி கொடுப்பாங்க. எல்லா புரோக்கருமே ஈக்குவலானவங்க கிடையாது. சில புரோக்கர்ஸ் சேல்ஸ் பர்சனாக கூட இருப்பாங்க. அவங்க ஜஸ்ட்டு என்ன வீடு வந்திருக்கோ அதை நம்மக்கிட்ட சேல் பண்ண தான் பார்ப்பாங்க. நமக்கும் லாபம் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஆத்தர் இந்த மாதிரி அக்கௌண்டன்ட்டு யாரையாவது இன்டர்வியூ பண்ணாங்கன்னா அவங்க எவ்வளோ டேக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு கட்டுறாங்க, அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க, எவ்வளோ ஹவுசஸ், எவ்வளோ அசட் இருக்குது அப்படின்னு பார்ப்பாரு. ஏன்னா அவங்க வச்சுருக்க அசட்டுக்கு நிறைய டேக்ஸ் பே பண்ணாங்கன்னா இட் அப்ளைஸ் டு அஸ் ஆல்சோ. நம்மளோட அசட்டுக்கும் அவ்வளோ டேக்ஸ் பே பண்ணதை வைக்குவாங்க. ஸோ ஆத்தர் ப்ரொஃபஷ்னலாக சூஸ் பண்ணுவார். நிறைய புரோக்கர்ஸ் நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க, இந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க. நம்ம கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான புரோக்கர்ஸை தான் நாம் ரெக்ரூட் பண்ணணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளை விட ஜீனியஸாக, எக்ஸ்பர்ட்டாக, ஸ்மார்ட்டாக இருக்கவங்கள தான் நம்ம ரெக்ரூட் பண்ணணும். ஏன்னா அவங்க தான் நம்மளுக்கு மணியை க்ரோ பண்ணி கொடுப்பாங்க. இதுக்காக தான் பெரிய பெரிய கம்பெனிஸ் கூட ரொம்ப ஸ்மார்ட்டானவங்கள ஸ்டாக் ஹோல்டர்ஸாக வச்சுருப்பாங்க. நாம் ஒரு விஷயம் பண்ணோன்னா, அதாவது எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணோம்னா அதுலேருந்து நமக்கு என்ன ஃப்ரீயாக கிடைக்கும்னு பார்க்கணும். இதுதான் இந்தியன் கிவர்ஸ்ன்னு சொல்கிறாரு. இந்தியன்ஸ் ரோட்டில் யாராவது குளிருக்கு நடுங்கிட்டு இருக்கவங்கள பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு பிளாங்கெட் ஏதாவது கொடுப்பாங்களாமா. அதை கொடுத்துட்டு அந்த கோல்டு பீரியட் முடிஞ்சக்கப்புறமேட்டுக்கா அந்த பிளாங்கெட்டை திருப்பி கேட்பாங்களாமா. அந்த பிளாங்கெட்டை திருப்பி கேட்கும்போது அந்த கோல்டில் இருந்தார்ல அவருக்கும் ஐயோ திருப்பி கேட்குறாங்களே அப்படின்னு இருக்குமாமா. அந்த இந்தியனுக்குமே என்னடா திருப்பி கேட்குறோமே, அவருக்கு தேவைப்படும் போல் அப்படின்னு ஒரு மன கஷ்டமாக இருக்குமாமா. இது ஜஸ்ட்டு கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸில் அவர் இந்தியன் கிவர்ஸ்ன்னு நேம் வச்சுட்டாரு. லைக் இந்தியன் கிவர்ஸ் எப்போவுமே அவங்க என்ன போட்டாங்களோ அது எப்போ என் மணி திரும்ப வரும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஒரு இன்வெஸ்டராக இருந்தால் நாமளுமே நான் மணி போட்டதுக்கப்புறமேட்டுக்கு எப்போ என் மணி வரும் அப்படின்னு தானே யோசிப்போம். ஸோ அதை தான் சொல்கிறாரு. ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இப்போ ஒரு பெரிய லேண்ட் வாங்குகிறோம் சம் அமௌண்ட் கொடுத்து அப்படின்னா அதை பீஸாக குட்டி குட்டியில் லேண்டாக போட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் விற்றுட்டா 10 பிளாட் போட்டிருந்தோம்னா ஒரு 7 பிளாட் விற்றுருந்தா அந்த மணி நம்மளுக்கு கிடச்சிருச்சுன்னா மீதி 3 பிளாட் நமக்கு லாபம் தானே. இந்த மாதிரி தான் அவர் நிறைய பணம் சம்பாரிச்சேன்னு சொல்கிறாரு. ஸோ ஒரு வைஸ் இன்வெஸ்டர் எப்போவுமே அவங்களோட மணி வந்ததுக்கு அப்புறமும் இன்னும் நம்மளுக்கு என்ன எக்ஸ்ட்ராவாக வரும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. யூஸ் அசெட்ஸ் டு பை லக்ஸரிஸ். ஆத்தரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ஆத்தர்கிட்ட என் பையனுக்கு 16 வயசு தான் ஆகுது, ஆனால் அவன் இப்போவே கார் கேட்குறான், எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, இப்போ நான் கார் வாங்கி கொடுக்கறது அவனுக்கு நல்லதாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஆத்தர் நீங்கள் இப்போவே வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அவனோட கார் வாங்கணுங்கிற டிசைரை உடனே ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். அவனுக்கு அது ப்ரெஷராகவே இருக்காது. அது ஒரு லாங் டேர்ம் கோலுக்கு எடுத்துகிட்டு போகாது அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு 2 மாதம் கழித்து ஆத்தர் அதே ஃப்ரெண்டையே யதார்த்தமாக பார்க்குறாரு. அப்போ உன் பையனுக்கு கார் வாங்கணும்னு சொன்னியே, என்னாச்சு வாங்கிட்டியா அந்த மாதிரி கேட்குறாரு. அதுக்கு அந்த ஃப்ரெண்டு சொல்லியிருக்காரு, இல்லை நான் $3000 தான் வச்சுருந்தேன், அதையே நான் அவனோட காலேஜுக்கு கொடுக்கலான்ட்டு வச்சுருந்தேன். இப்போ கார் கேட்குறான், நான் அவன்கிட்ட காசை கொடுத்து இந்த காசு நீ வச்சுக்கோ, ஆனால் இதில் நீ கார் வாங்கக்கூடாது, இந்த காசை யூஸ் பண்ணி ஸ்டாக் புரோக்கர் யாரையாச்சும் பார்த்து ஸ்டாக்ஸ் வாங்கி செல் பண்ணு அப்படி சொல்லியிருக்காரு. அவனும் அதே மாதிரியே ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்கான். வாங்கிட்டு அது $6000 ஆனதுக்கப்புறம், அதாவது டபுள் மடங்காக ஆனதுக்கப்புறமேட்டுக்கா அந்த $3000 அவங்க அப்பா கொடுத்தாங்கல்ல அதை திருப்பி காலேஜ் ஃபண்டுக்கே கொடுத்துட்டான்.
மீதி இருக்க 3000 வச்சு மறுபடியும் அவன் வந்து யூஸ் பண்ணி கார் வாங்க போகிறான். ஆத்தர் வந்து உங்கள் பையன் வந்து $3000 லூஸ் பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படி கேட்குறாரு. அதுக்கு அந்த ஃப்ரெண்டு இருந்துட்டு, இந்த 3000 வந்து லூஸ் பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா வந்து இதை நான் எஜுகேஷனுக்காக இன்வெஸ்ட் பண்ணேன்னு நினச்சிக்கிறேன். இது வந்து அவங்கள ரொம்ப பெரிய இடத்துக்கு கொண்டு போகும், அது இல்லாமல் இது வந்து ஒரு பெரிய பாடமாக இருக்கும் அவனுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஆத்தர் சொல்கிறாரு, இப்போ நம்ம வந்து ஒரு 100 பேருக்கு 10,000 கொடுத்தோம்னா அதில் 80 பேர் அந்த 10,000 செலவு பண்ணியிருப்பாங்க. மேபி ஒரு 16 பேர் வந்து சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு 5 to 10% ரிட்டர்ன் வர மாதிரி. மீதி இருக்க 4 பேர் மட்டும்தான் இந்த 10,000 20,000 ஆக்கிறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து ஸ்கூல் போயிட்டு வேலைக்கு போங்க, படிச்சுட்டு வேலைக்கு போ அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் இல்லை. ஆத்தருக்கு வந்து லக்ஸரியான திங்ஸ்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. அவருக்கு வந்து லக்ஸரியாக வாழ்கிறதுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்குமாமா. ஆனால் வந்து அவர் என்ன பண்ணுவாராம், அவரோட இன்கம்மை அசட் காலமில் ஃபில் பண்ணிவிட்டு அந்த அசட் காலம்லேருந்து மணி வந்தால் மட்டும்தான் லக்ஸரி திங் வாங்குவாராம். அந்த மாதிரி தான் நாமளும் வாங்கணும்னு ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. 9th ஸ்டெப் வந்து சூஸ் ஹீரோஸ். நாம் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஏதாவது ஒரு ஹீரோ ஏதாவது ஒரு பிளேயர் பிடிக்கும்னா அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணுவோம்ல. இப்போ நம்மளுக்கு வந்து சின்ன வயசில் ஒரு கிரிக்கெட் பிளேயர் பிடிக்கணுன்னா நாம் வந்து அந்த கிரிக்கெட் விளையாடும்போது அவங்கள மாதிரியே ஃபாலோ பண்ணி அவங்க ட்ரிக்ஸு அவங்களாவே நம்மளை நினச்சிக்கிட்டு நாம் வந்து கெத்தாக விளையாடுவோம்ல. அதே மாதிரியே தான் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் நாம் வந்து ரிச் பர்சன்ஸாக இருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்தையுமே வந்து ஹீரோவாக எடுத்துக்கிட்டு அவங்களோட சேயிங்ஸு அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அதையும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஹீரோஸ் வந்து நம்ம எல்லாரையுமே வந்து இன்ஸ்பயர் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்கள நாம் வந்து ஹீரோவாக வச்சுக்கிட்டோம்னா அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணுறது ஈஸி, அவங்களால முடியுது அதே நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். 10th ஸ்டெப் வந்து டீச் அண்ட் யூ ஷால் ரிசீவ். ஆத்தரோட 2 டேட்ஸுமே டீச்சர்ஸாக தான் இருந்தாங்க. ரிச் டேடுமே வந்து டீச்சர் தான், புவர் டேடுமே டீச்சர் தான். ரிச் டேட் என்ன சொல்லி தருவாராமா, உனக்கு வந்து எவ்வளோ மணி வந்தாலும் அதில் கொஞ்சத்தை வந்து சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கெலாம் கொடுத்துடணும், நீ வந்து வேறு யாருக்காவது கொடுக்கணும், யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாராம். ஆனால் புவர் டேட் வந்து நம்மக்கிட்ட எப்போ எக்ஸ்ட்ரா மணி இருக்கோ அப்போ வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தருவாராம். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அதை கொடுத்துடணும். உங்களுக்கு இப்போ மணி வேணும்னாலும் நீங்கள் மணியை கொடுத்துடணும். இப்போ உங்களுக்கு வந்து ரியல் எஸ்டேட் வேணும்னா நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட்டு வாங்க போகிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். உங்களுக்கு இப்போ ஏதாவது ஒரு கான்டாக்ட் வேணும்னா வேறு யாருக்காவது அந்த கான்டாக்ட் தேவைப்படும் போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். நம்மளுக்கு ஏதாவது வேணும்னா நம்ம ஃபஸ்ட்டு அதை கொடுக்கணும், அப்போ தான் அது வந்து நமக்கு திரும்பி வருமாமா. ஆத்தருக்கு சின்ன வயசில் யாரோ சொன்ன ஒரு ஸ்டோரி ஞாபகத்துக்கு வருது. ஒரு கடும் குளிரில் வெளியே உக்காந்துக்கிட்டு அந்த ஃபயர் கேம்ப் போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பையன் உக்காந்துட்டு குளிர் காஞ்சிட்டு இருக்கான். அவன் வந்து, நீ எனக்கு வந்து ஹீட்டு கொடுத்தாதான் நான் உனக்கு வந்து உட்டு கொடுப்பேன், அதாவது உனக்கு விறகு வைப்பேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவன் உக்காந்துட்டே இருக்கானாமா. அப்படி இருந்தால் எப்படி நம்மளுக்கு வந்து ஹீட் கிடைக்கும்? நம்மளுக்கு வந்து ஹீட்டு கிடைக்கணும்னா நம்ம வந்து விறகு கொடுத்து தான் ஆகணும். ஸோ நம்மளுக்கு ஏதோ ஒன்று கிடைக்கணும்னா நாம் அதுக்காக ஏதோ ஒன்று கொடுத்து தான் ஆகணும், அப்போ தான் வந்து நமக்கு அது கிடைக்கும். உங்களுக்கு இப்போ மணி பற்றி தெரியணும்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச அதை வேற ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்கணும், அப்போ தான் வந்து அவங்கக்கிட்டேருந்து உங்களால் மணியை பற்றி நிறைய கற்றுக்க முடியும். ரிச் டேடு அதே மாதிரி தான் ஆத்தருக்கும் மைக்குக்கும் நிறைய டீச் பண்ணியிருக்காரு. அதுலேருந்து ரிச் டேடுக்கு நிறைய விஷயம் வந்து புதுசாக லேர்ன் பண்ணியிருக்காரு. இந்த 10 ஸ்டெப்பையுமே ஃபாலோ பண்ணுறது கஷ்டம் தான், ஆனால் இந்த 10 ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணோம்னா நம்ம ஈஸியாக ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் ஆக முடியும்.